ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகிய காலை வேளையில் சூரியனின் முதல் ஒளிக்கீற்று மீராவின் அரை ஜன்னல் வழியாக நுழைந்தது. மீரா உறக்கம் கலைந்து எழுந்தாள். அவளது முதல் செயல் அப்பாவை தேடுவதுதான். அவள் அப்பாவை அழைத்து கொண்டவாறு ஹாலுக்கு வந்தாள். வீடு அமைதியாக இருந்தது. சிவம் எங்கும் இல்லை. மீரா ஒவ்வொரு அறையாக பார்த்தாள். சிவம் எங்கும் இல்லை. அவளுக்கு ஒரு நொடி பயம் எட்டி பார்த்தது. ஆனால் அவள் கண்களுக்கு முன் ஒரு காட்சி கண்ணில் பட்டது. அவள் அணிய வேண்டிய வெள்ளை சுடிதார் கச்சிதமாக அயன் செய்யப்பட்டு ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்தது. குளியலறைக்கு சென்று பார்த்தால் வாட்டர் ஹீட்டர் ஆன் செய்யப்பட்டிருந்தது. சமையல் அறையில் மேஜை மீது காஃபி ஆவி பறக்க அவளுக்கு பிடித்த சாக்லேட் பிஸ்கெட்டுகளுடன் தயாராக இருந்தது. அவளது லஞ்ச் பாக்ஸ் கல்லூரி பையுடன் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மீரா குழப்பத்துடன் மேஜையின் அருகே சென்றாள். அந்த மேஜையின் மீது ஒரு காகித சீட்டு இருந்தது. மீரா நிதானமாக அதை படித்தாள். குட் மார்னிங் மீரா குட்டி. சாரிம்மா, ஆதி சாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். நீ குளிச்சுட்டு காஃபியை நிதானமாக குடி. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் மறக்காமல் எடுத்துக்கோ. முக்கியமாக மறக்காமல் காலையில் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போ. அப்பா ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன். அதை படித்ததும் மீராவுக்கு ஒரு புறம் கோபம் அதிகரித்தது. ஆனால் மறுபுறம் அப்பாவின் பாசம் அவள் கண் முன் தோன்றியது. மீரா தனக்குள் முணுமுணுத்தாள். என்ன இவர் இவ்வளோ வேலை செஞ்சு வைக்க தெரியுது, ஆனால் என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தெரியல. மணி 7 தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் அவர் வேலைக்கு போகணுமா? அதுவும் இவ்வளோ வேலை வீட்டில் செஞ்சு வச்சுட்டு. கொஞ்சம் கூட அவர் ஹெல்த் மேலே அவருக்கு அக்கறையே இல்லை போல என்று கோபத்தில் அவள் வேகமாக தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்தாள். அப்பாவுடைய நம்பருக்கு டயல் செய்தாள். 2 ரிங்கிற்கு பிறகு சிவம் ஃபோனை எடுத்தார். ஏய் மீரா, எந்திரிச்சிட்டியா நீ? ஆமா, காஃபி குடிச்சியா? அப்பா, என்ன இது? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காஃபி லஞ்சுன்னு எல்லாம் ரெடி பண்ண நேரம் இருக்குது. ஆனால் என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக நேரம் இல்லையா? நான் உங்களை எவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்தேன்னு தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐயோ மீரா, எதுக்கு ஏன் பயப்படுற? நான் உன்னை எழுப்பியிருப்பேம்மா. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அப்பா கிளம்பி வந்துட்டேன். என்னப்பா இது, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேலைக்கு போகணுமா? என்ன பண்ணுறது மீரா, ஆதி சாருக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன் என்று சிவம் கூற மீரா கோபம் குறையாமல், என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆதி சார்னு அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்லையா? எப்படியும் நைட் லேட்டாக தான் தூங்கியிருப்பீங்க. காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் மறுபடியும் ஆதி சார் கூப்பிட்டாருன்னு கிளம்பி போயிட்டீங்க. நீங்கள் டெய்லியும் டேப்லெட் எடுக்கணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? அட மீரா குட்டி, இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அப்பா சாப்பிட்டேம்மா, எல்லா மாத்திரையும் எடுத்துட்டேன். நீ கவலைப்படாமல் காலேஜுக்கு போ. இல்லைப்பா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில் சாப்பிடாமே போயிருப்பீங்க. உங்களுக்கு எப்போ பாரு அவர் வேலை தான் முக்கியம். உங்கள் ஹெல்த்து உங்களுக்கு முக்கியமே இல்லை என்று மீரா தன் அப்பாவிடம் மொபைல் ஃபோனில் பேசி கொண்டிருக்க, அவள் பேசி முடிப்பதற்குள் தூரத்திலிருந்து கம்பீரமான காலடி சத்தம் கேட்டது. அது ஆதி என்பது அவருக்கு புரிந்தது. சிவம் பதற்றத்துடன் குரலை தாழ்த்தி, மீரா, ஆதி சார் வந்துட்டாரு. நான் அப்புறம் உனக்கு கூப்பிட்றேம்மா என்று கூறியபடி அவர் ஃபோனை வைத்து விட்டார். மீரா கோபத்தில் ஃபோனை அந்த டேபிளில் வைத்துவிட்டு, இதுதான் இவருக்கு பிடிச்ச வேலை. எப்போ பார்த்தாலும் ஆதி சார் கூப்பிட்டாருன்னு ஓட வேண்டியது. கொஞ்சம் கூட அவர் ஹெல்த் மேலே அக்கறையே இல்லை. இப்படியே இருந்தாருன்னா அவர் உடம்புக்கு என்ன ஆகும்? நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு என்று முணுமுணுத்து கொண்டாள். ஆனால் அவள் கண்களில் அப்பா சாப்பிடவில்லையே என்ற கவலை இருந்தது. சிவம் வேகமாக மாளிகையின் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தார். ஆதி கம்பீரமாக ஒரு ராஜாவைப் போல படிக்கட்டுகளிலிருந்து இறங்கி வந்தான். அவனது முகம் சற்று சோர்வுடன் இருந்தது. ஆதி சிவத்தை பார்த்து, அங்கிள், டைம் ஆச்சு, கார் ரெடியா? ரெடி சார், நம்ம கிளம்பலாம்
என்று சிவம் பதிலளிக்க ஆதி அந்த சொகுசான காரை நோக்கி நடந்தான். காரின் ஹெட்லைட் சற்றே மங்கலாய் பளிச்சிட்டது. சிவம் கார் கதவை மூடிவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்தார். பின் சீட்டில் ஆதியும் விஸ்வாவும் அமர்ந்திருந்தனர். ஆதி தனது லேப்டாப்பை திறந்து அந்த மீட்டிங்கிற்கு தேவையான பிரசன்டேஷன் குறிப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். விஸ்வா ஆதியின் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தான். சிவம் காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றபோது அவர் திடீரென்று தன் சட்டை பையை தடவியபடி அதிலிருந்து ஒரு வெள்ளை மாத்திரையை எடுத்து வாயில் போட்டார். விஸ்வா அதை கவனித்தான். சற்றே முன்வந்து மெதுவாக கேட்டான், அங்கிள், என்ன இது? எவ்வளோ அவசரமாக டேப்லெட் போட்டுக்கிறீங்க? விஸ்வா சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் சீக்கிரம் கிளம்பி வந்தேனா, டேப்லெட் போட மறந்துட்டேன், அதான். என்ன அங்கிள் இது? இதெல்லாம் டைமுக்கு எடுக்கணும். நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா உழைக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க என்று விஸ்வா பணிவோடு கூற, சிவம் விஸ்வாவை பார்த்து அமைதியாக புன்னகைத்துவிட்டு அந்த காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட தயாரானார். ஆனால் ஆதியின் கண்களோ நொடியும் அந்த லேப்டாப்பை விட்டு விலகவில்லை. அவனுக்கு அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. மதிய நேரம். ஆதி விஸ்வா இருவரும் அந்த மீட்டிங்கை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பழங்கால பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான மியூசியத்தில் இருந்தனர். சிவம் ஆதி மற்றும் விஸ்வா இருவருக்கும் சற்று தொலைவில் அமைதியாக நின்றிருந்தார். அந்த அறையின் வெளிச்சம் பழங்கால பொருட்களின் பளபளப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. மெல்லிய கிளாசிக்கல் இசை ஒலித்து கொண்டிருந்தது. ஆதி ஒரு குறிப்பிட்ட காட்சி பேழையின் முன் வந்து நின்றான். அந்த பேழையில் வைக்கப்பட்டிருந்த பழங்கால தங்க மோதிரம் ஆதியின் கண்களை ஒரு காந்தம் போல ஈர்த்தது. அதன் வடிவமைப்பு மிகவும் நேர்த்தியாக சித்திர வேலைப்பாடுகளுடன் இருந்தது. மையத்தில் பதிக்கப்பட்டிருந்த மரகதக்கல் வெளிச்சத்தில் தீப்பொறி போல மின்னியது. ஆதியின் ஆழமான வேட்டையாடும் கண்கள் அந்த மோதிரத்தின் ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்கின. ஆதியின் குரல் அமைதியாகவும் ஆனால் ஆபத்தான அழுத்தத்துடனும் விஸ்வாவை அழைத்தது. டே விஸ்வா. என்னடா ஆதி, என்ன இங்கே நின்னுட்ட? விஸ்வா, இந்த மோதிரத்தை பாரு. அந்த டிசைன், அதில் பதிச்சிருக்கிற அந்த கல் எவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு இது வேணும்டா என்று ஆதி தன் அழுத்தமான குரலில் கூற, விஸ்வா லேசாக புன்னகைத்தான். டே ஆதி, அவ்வளோதானே? நீ நினச்சா இது மியூசியத்தையே வாங்கலாம். ஒரு ரிங் தானடா, இப்போ வாங்கிடலாம் என்று கூறியபடி அருகில் இருந்த ஊழியரை அழைத்தான். எஸ் சார், சொல்லுங்க. இந்த மோதிரம் என்ன விலை? இது எங்களுக்கு வேணும் என்று விஸ்வா கூற, அந்த ஊழியர் வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்தபடி, ஐயோ சாரி சார், இந்த மோதிரம் இப்போதான் ஒருத்தர் வாங்கினாரு, பில் கூட பே பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு இந்த மோதிரத்தை பேக் பண்ணணும். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு சார், அதை வேணா நீங்கள் பார்க்குறீங்களா என்று அந்த ஊழியர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆதியின் காதுகளில் இடியாய் இறங்கியது. ஆதியின் நெற்றி நரம்புகள் புடைத்தன. அவன் முகத்தில் இருந்த கட்டுப்பாடு உடைந்தது. மெல்லிய கோப புன்னகை ஒன்று அவன் உதட்டில் தோன்றியது. விஸ்வா ஆதியை பார்த்து, டே ஆதி, நம்ம வேற ஏதாச்சும் பார்க்கலாமா? டே விஸ்வா, எனக்கு இதான் வேணும். டே மச்சான், இதை யாரோ வாங்கிட்டானுங்கடா, நம்ம வேற பார்க்கலாம் வா என்று விஸ்வா கூற, ஆதி அந்த கோப புன்னகையுடன் விஸ்வாவை பார்த்து, என்ன சொன்ன? வேற ஒருத்தர் வாங்கிட்டானா? டேய், என் கண்ணில் ஒன்று பட்டுச்சுன்னா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அது எப்படா வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக்க முடியும் என்று ஆதி விஸ்வாவிடம் கேட்க, இந்த கேள்வி கேள்வியாக இல்லை, அது பிரபஞ்சத்தின் விதியை மீறிய ஒரு கட்டளை போல ஒலித்தது. விஸ்வா பதற்றமடைந்தான். டே ஆதி, ப்ளீஸ்டா, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அமைதியாடுறா என்று விஸ்வா கூற, ஆதி அந்த காவலாளிகளை ஒரு நொடி திரும்பி பார்த்தான். அந்த மியூசியத்தில் இருந்த காவலாளிகள் சிலர்
ஆதியை பார்த்ததும் தங்கள் பார்வையை சுவர் பக்கம் திருப்பிக் கொண்டு சத்தமே இல்லாமல் நின்றிருந்தனர். ஆதியின் பெயர் அவர்களுக்கு எவ்வளவு பயங்கரமானது என்பது அதில் தெரிந்தது. ஆதி அந்த ஊழியரை பார்த்து, இங்க பாருங்க, எனக்கு இது வேணும், எவ்வளோ பணம் வேணாலும் தர என்று கூற அந்த ஊழியர் ஆதியை பார்த்து நடுங்கியபடி, சார், இது ஆல்ரெடி ஒருத்தர் பே பண்ணி வாங்கிட்டாரு, நீங்க வேணும்னா அவர்கிட்ட பேசி பாருங்க என்று கூறியபடி ஒரு நபரை கை காட்டினார் அந்த பெண் ஊழியர். ஆதி மெதுவாக கம்பீரமாக அந்த நபரை நோக்கி நடந்தான். அவன் ஆதியை பார்த்து சற்று குழப்பத்துடன், என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அந்த மோதிரம் வேணும் என்று அந்த கண்ணாடி பேழையை கை காட்டினான் ஆதி. மகேஷ் ஆதியை பார்த்து அலட்சியமாக சிரித்தான். எந்த மோதிரம்? அதை இப்போதான் காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் நீ யாருன்னு தான் எனக்கு சரியாக தெரியல. எங்கே பாரு, அந்த மோதிரம் எனக்கு சொந்தம். எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்டயே வந்து அது வேணும்னு கேட்ப? கிளம்பு என்று அவன் அலட்சியமாக பதிலளிக்க ஆதியின் கண்கள் நெருப்பு பந்தை போல சிவந்தது. ஆதி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி தன் கோபங்களை அடக்கிக் கொண்டு, இங்கே பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு அது வேணும். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அது வேணும். நான் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டேன்னா அது அடைஞ்சே தருவேன். டேய், என்னடா நீ, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அது எனக்கு சொந்தமானது, கிளம்பு என்று அவன் கூற ஆதி பயங்கரமாக சிரித்தான். இங்க பாரு, அது எனக்கு கொடுத்துருங்கன்னு கெஞ்சலை, எனக்கு அது வேணும்னு சொல்கிறேன், எனக்கு அது வேணும். டேய், யாரா நீ, எவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இங்கேருந்து கிளம்பு, இல்லை உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அவன் விரலை காட்டியதோடு இல்லாமல் ஆதியின் சட்டையை பிடித்து லேசாக தள்ளினான். அந்த கணமே மியூசியத்தின் சூழல் மாறியது. மெல்லிய கிளாசிக்கல் இசை ஆதியின் கண்களில் எழுந்த வெறியின் முன் காணாமல் போனது. ஆதி மகேஷின் கையை பிடித்தான். அந்த பிடி இரும்பை போல இருந்தது. ஆதி தனது அடியாட்களில் ஒருவனை சைகை காட்டினான். சிவம் அந்த பயங்கரமான கத்தியை ஆதி கையில் கொடுப்பதைக் கண்டு கண்களை மூடிக்கொண்டார். அவர் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் நின்று போனது போல் இருந்தது. விஸ்வா ஆதியை பார்த்து, டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? வேணாம் மச்சா என்று கூற ஆதி விஸ்வாவின் சத்தத்தை காதில் வாங்கவில்லை. மியூசியத்தில் இருந்த காவலாளிகள் நிலைமை கைமீறி போவதைக் கண்டு கத்தியபடி அவர்களை நோக்கி ஓடி வந்தனர். ஆனால் ஆதியின் கண்கள் அவர்களை ஒரு முறை முறைத்ததுமே அவர்கள் அங்கேயே நின்றுவிட்டனர். ஆதி மகேஷின் மோதிர விரலை உறுதியாக பிடித்தான். அவன் முகம் எந்த உணர்ச்சியுமின்றி ஒரு கொலையாளியின் அமைதியுடன் இருந்தது. ஆதி இறுதியாக ஒரு மெல்லிய உருமலுடன், நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும்னு கேட்டா புரிஞ்சுக்க மாட்டியா? ஓவரா துள்ளுற. எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே கேட்டேன், அதை தூக்கி இந்த விரலில் தானே மாட்டுவேன். டேய், இது இருந்தால் தானடா மாட்டுவேன் என்று கூறிய ஆதி அந்த கத்தியை பயன்படுத்தி மிக துல்லியமாக மகேஷின் மோதிர விரலை வெட்டினான். மகேஷ் கத்தும் அலறல் சத்தம் அந்த மியூசியத்தின் கண்ணாடிகளை அதிர வைத்தது. இரத்தம் நீரூற்று போல அவன் கைகளில் இருந்து பீறிட்டது. மகேஷ் வலி தாங்காமல் கீழே விழுந்து துடித்தான். ஆதி கீழே குனிந்தான். மகேஷ் வலி தாங்காமல் கதறுவதை ஆதி ரசித்து கொண்டிருந்தான். அவன் உதட்டில் ஒரு கொடூரமான சிரிப்பு மின்னியது. இனி அந்த மோதிரம் எப்போ உனக்கு தேவைப்படாது. என்ன மாற்றத்துக்கு வரல இல்லையே, இப்போ அதை நான் வாங்கிக்கலாம்ல என்று ஆதி கேட்க மகேஷ் நடுக்கத்துடன் தலையை அசைத்தான். ஆதி மீண்டும் அந்த கண்ணாடி பேழையின் முன் நின்று அந்த மோதிரத்தை பார்த்து மீண்டும் ஒரு முறை புன்னகைத்தான். ஆதி மோதிரத்தை எடுத்து தன் விரலில் அணிந்து கொண்டான்.
அவன் முகத்தில் ஆசையை அடைந்த சைக்கோத்தனமான திருப்தி தெரிந்தது. பிறகு தனது அடியாள் ஒருவனை நோக்கி திரும்பினான் ஆதி. டேய், இவனை பத்திரமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. டே விஸ்வா, இதுக்கு பில் பே பண்ணிடு என்று கூறிவிட்டு எதையும் பொருட்படுத்தாமல் ஆதி அந்த மியூசியத்தை விட்டு வெளியேறினான். சிவம் அந்த இரத்தக்கரையையும் அலரும் மகேஷையும் ஆதியின் கொடூரமான சிரிப்பையும் கண்டு நடுங்கியபடி அவர்களை பின்தொடர்ந்தார். ஆதியின் இந்த சைக்கோத்தனமான செயல் சிவத்தின் பயத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. ஆதி மோதிரம் கிடைத்த திருப்தியுடன் மியூசியத்தை விட்டு வெளியேற விஸ்வாவும் சிவம் உட்பட மற்ற அடியாட்களும் அவசர அவசரமாக அவனை பின்தொடர்ந்தனர். விஸ்வா ஆதியின் அருகே வந்து கோபத்துடனும் கலக்கத்துடனும் பேசினான். டே ஆதி, உனக்கு என்ன பைத்தியமா? என்னடா பண்ணிட்டு இருக்க? சாதாரண ஒரு மோதிரத்துக்காக அவன் விரல வெட்டியிருக்க. ஏன்டா இப்படி பண்ற என்று விஸ்வா கோபத்தில் கத்த ஆதி சட்டென்று நின்றான். கண்களில் இருந்த அமைதி ஒரு நொடியில் கொடூரமான கோபமாக மாறியது. டே விஸ்வா, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளை அவன் எனக்கு இல்லைன்னு சொல்கிறான். எப்படா சும்மா இருக்கிறது? என் கண்ணில் பட்டு எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை எப்படியாவது நான் சொந்தமாக்கிக்கணும். அதான்டா ஆதி. டே ஆதி, அதுக்காக அவன் விரல வெட்டுவியா? ஓ ஆசைக்காக மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? போயும் இந்த ஒரு மோதிரத்துக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுற? நீ நினச்சா இந்த மியூசியத்தையே விலைக்கு வாங்கலாம். ஏண்டா, இதுக்கு போய் ஏண்டா இப்படி பண்ண? இங்கே பாரு விஸ்வா, எனக்கு தேவை ஆசை. நான் ஆசைப்பட்டதை நான் அடையணும். அதுக்காக எவ்வளோ உயிரை வேணாலும் எடுப்பேன், எவ்வளோ வரல வேணாலும் வெட்டுவேன். கொலை செய்யணுன்னா கூட அதுக்கும் தயாராக இருப்பேன். நான் ஆசைப்பட்டதை எப்படியாவது நான் அடைஞ்சி தீருவேன். அதுக்கு நடுவில் எவன் குறுக்க வந்தாலும் எவனையும் சும்மா விட மாட்டேன் என்று ஆதியின் அந்த கோபமான சைக்கோத்தனமான குரல் அந்த பெரிய மியூசியம் ஹால் முழுவதும் பயங்கரமாக எதிரொலித்தது. அங்கிருந்த கண்ணாடி சுவர்களுக்குள் அவன் குரலின் அதிர்வு நீடித்து ஒலித்தது. காவலாளிகள், தூரத்தில் நின்றிருந்த கடை ஊழியர்கள் என அனைவரும் ஆதியின் இந்த கோபமான வெறியை கண்டு மௌனமாக பயத்தில் உறைந்தனர். ஆதி சத்தம் போட்டு முடித்தவுடன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது கண்களில் இருந்த வெறி இன்னும் குறையவில்லை. அவன் விஸ்வாவை ஒரு பார்வை பார்த்தான். இங்க பாரு விஸ்வா, என் ஆசைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைனா. ஆதி தனது வார்த்தையை முடிக்கவில்லை. ஆனால் அதன் பொருள் விஸ்வாவுக்கு தெளிவாக புரிந்தது. விஸ்வா வேறு வழியின்றி ஆதியின் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். சிவம் அவர்களை பின்தொடர்ந்து காரை நோக்கி நடந்தார். மியூசியம் முழுவதும் ஆதியின் வெறிக்குரல் இன்னும் மெல்லிய எதிரொலியாக ஒலித்து கொண்டிருந்தது. ஆதி தன் பங்களாவை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் களைப்பு இருந்தாலும் வெற்றியின் மிச்சம் ஒரு புன்னகையாக வந்து போனது. விஸ்வா முன் சீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆதியின் கார் அந்த பெரிய மாளிகையின் கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்தது. அந்த காரின் இரைச்சல் சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்த வேலைக்காரர்கள் எல்லோரும் ஒருவித பதற்றத்துடன் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். யாராவது ஒரு சின்ன தவறு செய்தாலும் ஆதியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமோ என்ற பயம் அவர்கள் முகத்தில் தெரிந்தது. கார் நின்றதும் ஆதி இறங்கினான். அவனது நிழல் அந்த பெரிய மாளிகையின் சுவர்களில் விழுந்தது. அவன் உள்ளே நடந்து போகும்போது அந்த மாளிகை ஒருவித அமைதியால் சூழப்பட்டிருந்தது. அது அமைதி இல்லை, பயம் உறைய வைத்த நிசப்தம். விஸ்வாவும் ஆதியின் பின்னால் வந்து தன் அறைக்கு சென்றான். ஆதி உள்ளே போன சில நிமிடங்களுக்கு பிறகு சமையலறையில் சில வேலைக்காரர்கள் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் குரலில் ஒருவித பயம் கலந்திருந்தது. புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண் இங்கு நடக்கும் நிகழ்வை பார்த்து குழப்பத்துடன், ஆண்டி, என்ன நடக்குது இங்க? எதுக்கு ஆதிசாரை பார்த்ததோ எல்லாரும் இப்படி நடந்துறீங்க என்று அவள் குழப்பத்துடன் கேட்க, ஒரு வயதான பெண்மணி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெதுவாக, இங்க பாருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ இப்போதானே புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்க. இந்த வீட்டு எஜமான பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல
என்று அந்த வயதான பெண் கூற, அருகில் இருந்த இன்னொருவரும், ஆமா, ஆதி சாரை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவர் பார்க்கதான் இப்படி இருப்பாரு. அவருக்கு கோபம் வந்துச்சு என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. யாரையும் மதிக்க மாட்டாரு. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவ்வளோதான். ஆமா ஆமா, இவ சொல்றது கரெக்டு தான். நேற்று சமையல்காரரு காஃபி கொண்டு போய் கொடுத்ததுக்கு காஃபியில் சுகர் அதிகமாக இருக்குன்னு அந்த சூடான காஃபியை அவர் மூஞ்சிலேயே ஊற்றிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம கண்ணா பின்னான்னு கத்திட்டாரு. அந்த மனுஷன் ராத்திரி பூரா தூங்கவே இல்லையாம். ஆ, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? ஆதி சார் பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்காரு? ஆமாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ராட்சசம் ஒளிஞ்சிருக்கான். அவர் ஒரு சரியான சைக்கோ. அவருக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. எத்தனை பேர் அவர் கோவத்துக்கு பலியாயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்று ஒருவித பயம் கலந்து அங்கிருந்த சில வேலைக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அக்கா, நீங்கள் என்னதான் சொல்லுங்க, ஆதி சார் என்னதான் கோவப்பட்டு முரட்டுத்தனமாக இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக இருப்பார் தெரியுமா? ஆமாண்டி, அது என்னமோ உண்மைதான். இந்த வீட்டில் 40 பொண்ணுங்களுக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட கூட ஆதி சார் தப்பாக பேசவே மாட்டார். மற்றவங்க விஷயத்தில் எப்படின்னு தெரியல, ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் ஆதி சார் ரொம்ப நல்லவர் என்று அவர்கள் பேசியதை கேட்டு புதிதாக வந்த பணிப்பெண் குழப்பத்தில், என்னக்கா சொல்கிறீங்க? ஒரு பக்கம் இவ்வளோ கோவப்படுறாரு, இன்னொரு பக்கம் பொண்ணுங்களை தப்பாக பேச மாட்டுறாருன்னு சொல்கிறீங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்காரே. ஆமாம், ஆதி சார் ரொம்ப வித்தியாசமான மனுஷன்தான். அவரை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. விஸ்வா தம்பி ஒருத்தரால் மட்டும்தான் ஆதி சாரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க முடியும் என்று அவர்கள் ஆதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருவர் இருமல் சத்தம் கேட்டதும் எல்லோரும் சட்டென்று வாயை மூடிக்கொண்டார்கள். அந்த மாளிகையின் அமைதியே ஆதியின் பயங்கரமான குணத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. அப்போது விஸ்வா தன் அறையில் இருந்து வெளியே வந்து அந்த பங்களாவின் படிக்கட்டுகளில் இறங்கினான். ஒவ்வொரு படியிலும் அவனது காலடி சத்தம் எதிரொலித்தது. கீழே வரவேற்பறையில் சிவம் அமைதியாக நின்றிருந்தார். விஸ்வாவை பார்த்ததும் சிவம் ஒரு கணம் தயங்கினார். அங்கிள், என்ன இங்கே இருக்கீங்க? மணி 8 ஆச்சு. நீங்கள் இன்னும் கிளம்பலையா? அவ்வளோதான், இனி எந்த வேலையும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று கனிவாக கூறினான். அது ஒன்றும் இல்லை சார், ஆதி சாரை பார்க்கணும், அதான் இங்கே வெயிட் பண்ணுறேன் என்று சிவம் பணிவாக பதிலளித்தார். அவரது குரலில் ஒருவித தயக்கம் தெரிந்தது. ஐயோ அங்கிள், ஆதி இப்போ தான் தூங்கினான். இந்த நேரத்தில் அவனை டிஸ்டர்ப் பண்ணால் ரொம்ப கோவப்படுவான். என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் ஆதிக்கிட்ட சொல்கிறேன் என்று விஸ்வா கேட்க சிவம் எதுவும் கூறாமல் அமைதியாக தயக்கத்துடன் நின்றிருந்தார். என்னாச்சு அங்கிள், ஏன் இப்படி தயங்குறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ கையில் பணம் இல்லை. இப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா என் சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க சார் என்று சிவம் கூற அவர் குரலில் ஒரு பணிவான வேண்டுகோள் இருந்தது. விஸ்வா சிவத்தை பரிதாபமாக பார்த்தான். இவ்வளவு வருடம் தங்கள் உடன் இருந்தும் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே என்று நினைத்தான். அவன் லேசாக சிரித்தபடி, என்ன அங்கிள் இது, இதை கேட்கவா இப்படி தயங்குனீங்க? இந்த வீட்டில் மொத்தம் 60 பேத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. ஆதி எல்லார் குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இல்லை மெடிக்கல் செலவு அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று எடுத்து பண்ணுறான். ஆனால் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் எங்ககிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை அங்கிள், உங்கள் பொண்ணு எந்த காலேஜ் படிக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க, நான் ஆதிக்கிட்ட பேசுகிறேன். ஆதியே எல்லா செலவையும் பார்த்துப்பான். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு தெரியும் ஆதி சார் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு. ஆனால் என் பொண்ணுக்கு நான் இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன். என் பொண்ணை நானே பார்த்துப்பேன் சார். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா என் சம்பளத்தில் மட்டும் கழிச்சிக்கோங்க, அது போதும்.
என்று சிவம் கூற விஸ்வா சிவத்தின் நேர்மையை பார்த்து சிரித்தான். தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தான். கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அங்கிள், இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா என் பொண்ணுக்கு இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டியிருக்க முடியாது என்று அவரது குரல் நன்றியால் தழுத்தழுத்தது. விஸ்வா சிரித்தான். பரவாயில்ல அங்கிள், இவ்வளோ வருஷம் எங்களுக்காக வேலை பார்க்குறீங்க, இது கூட செய்யலைன்னா எப்படி? ரொம்ப டைம் ஆச்சு, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அங்கிள் என்று விஸ்வா கூற சிவம் விஸ்வாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். மீராவின் வீடு. மணி 8 தாண்டி வெகு நேரமாகியும் சிவம் வீடு திரும்பவில்லை. வழக்கமாக 7 மணிக்கெல்லாம் வந்துவிடும் அவர் இன்னும் வராதது மீராவிற்குள் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியது. வரவேற்பறையில் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு அவ்வப்போது வாசலுக்கு போய் எட்டி பார்த்தாள். தெருவிளக்குகள் மங்கிய வெளிச்சத்தில் வீசின. அமைதி மட்டும் கனத்தது. என்ன இது, இன்னும் அப்பா வரல? காலையிலிருந்து அவரை பார்க்கவே இல்லை. அப்பா எப்போ வருவீங்க என்று மீராவின் மனம் ஒருவித கவலையில் மூழ்கியது. அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மீரா வேகமாக கதவை திறந்தாள். சிவம் களைத்த முகத்துடன் உள்ளே வந்தார். தன் மகளை கண்டதும் தன் களைப்பை மறைத்து ஆனந்தமாக சிரித்தார் சிவம். மீரா குட்டி, என்னாச்சு? எவ்வளோ கோவமா இருக்க? கோவப்படாம இதுதான் வீட்டுக்கு வர நேரமா என்று மீரா கையை கட்டி கொண்டு முறைத்தாள். ஐயோ மீரா, இதுக்கேம்மா இப்படி கோவப்படுற? நான் என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு இன்னைக்கும்... அப்பா போதும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கும் ஆதி சாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு, அவர் கூடவே இருந்தேன், அதானே சொல்ல போகிறீங்க என்று மீரா கூற சிவம் மெதுவாக புன்னகைத்தார். அப்பாவின் களைப்பான முகத்தை பார்த்ததும் அவளால் அதிகமாக கோபிக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு சிறிய வருத்தம் அவள் மனதில் இருந்தது. சரிப்பா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் என்று மீரா கூற சிவம் மீராவை பார்த்து புன்னகைத்தபடி உள்ளே நுழைந்தார். சிறிது நேரம் சென்றது. மீரா மற்றும் சிவம் இருவரும் அருகருகே சோஃபாவில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது மீரா தன் அப்பாவான சிவத்தை பார்த்து, அப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன மீரா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லைப்பா, ஆதி சார் எப்படி இருப்பார்? நீங்கள் அவர்கிட்ட 6 வருஷமாக வேலை பார்க்குறீங்க, ஒரு நாள் கூட அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லை, நீங்களும் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனதே இல்லை. என்னன்னு தெரியலப்பா, இப்போலாம் ஆதி சாரை பார்க்கணும் போலயே தோணுது. அவர் பார்க்க எப்படி இருப்பார்? அப்பா, ஒரு நாள் ஆதி சாரை நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்றீங்களா? இல்லை என்ன ஒரு நாள் ஆதி சார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஒரு டைம் அவரை பார்த்து பேசணும் என்று மீரா கூறியதை கேட்ட சிவத்தின் முகத்தில் இருந்த அத்தனை புன்னகையும் சட்டென்று மறைந்து ஒருவித இறுக்கம் நிலவியது. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் முகமே மாறிடுச்சு என்று மீரா பதற்றத்துடன் கேட்டாள். சிவம் தன் மகளின் கையை மெதுவாக பிடித்தார். இங்க பாரு மீரா, நீ நினைக்கிற மாதிரி ஆதி நல்லவன் கிடையாது, ரொம்ப மோசமானவன். அவன் ஒரு கொலைகாரன். சிவத்தின் குரல் உடைந்தது. மீரா தன் அப்பா கூறிய வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போனாள். இங்க பாரு மீரா, அவனை பற்றி நீ எதுவும் யோசிக்காத, அவனை பார்க்கணும்னு நினைக்காத, அது உனக்கு நல்லதில்லம்மா. சிவம் சொன்ன வார்த்தைகள் மீராவின் இதயத்தில் ஒரு பேரிடியாக வந்து இறங்கியது. அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்பா, என்ன சொல்றீங்க? ஆதி சார் கொலைகாரனா? அப்பா, என்னால் நம்ப முடியல, நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாம் மீரா, ஆதி நல்லவன் கிடையாது. அவன் பார்க்குறதுக்கு தான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் மாதிரி இருப்பான். அவன் ஒரு கொலைகாரம்மா, ஒரு சைக்கோ, ஒரு ராட்சசன். அவனை பற்றி எதுவும் நினைக்காத, அவனை பார்க்கணுன்னு மட்டும் முயற்சி பண்ணாத என்று சிவம் கூற மீரா உறைந்து போயிருந்தாள்.
6 வருடங்களாக தன் அப்பா வேலை பார்க்கும் அந்த மனிதனை பற்றி இப்படி ஒரு பயங்கரமான தகவலா? அவளால் நம்ப முடியவில்லை. அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்தன. என்ன சொல்றீங்கப்பா? ஆதி சார் கூட இத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க. அவர் நல்லவர் தானே என்கிட்ட சொன்னீங்க. மீராவின் குரல் தழுத்தழுத்தது. சிவம் தன் மகளை நெருக்கமாக அணைத்து கொண்டார். மீரா குட்டி, அப்பா உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஆதி ரொம்ப ஆபத்தானவம்மா. அவன்கிட்ட இருந்து நம்ம தள்ளியே இருக்கணும். அவனை பற்றி இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காத. அவனை பற்றி நீயும் யோசிக்காத. மீரா எதுவும் பேச முடியாமல் அமைதியாயிருந்தாள். அவளது மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. அவள் இத்தனை நாளாக நினைத்திருந்த ஆதி வேறு, அவளது அப்பா சொல்லும் ஆதி வேறு. எது உண்மை என்று அவளுக்கு புரியவில்லை. ஒரு பயம் அவளை மெல்ல சூழத் தொடங்கியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.